எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை. அந்த கதை பேர் நிறங்கள். பல விஷயங்களை தர்க்க ரீதியாக அனலைஸ் பண்ணி நிறைய நல்ல கதைகளை நமக்கு கொடுத்துருக்காரு ஜெயகாந்தன் அவர்கள். அந்த வகையை சேர்ந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் நிறங்கள். அதோ காம்பவுண்டு கேட்டுக்கிடையே நுழைந்து வருகையில் அந்த கார் ஒரு முறை சிறு பள்ளம் ஒன்றில் இறங்கி வெடுக்கென அதிர்ந்து அலையில் மிதந்து உயர்வது போல மேலேறி சற்று வலப்புறம் திரும்பி என்னை நோக்கி நான் படுத்திருந்தவாறு பார்த்து கொண்டிருக்கிறேனே இந்த ஜன்னலை நோக்கி வந்து ஜன்னலை கடந்து போய் நிற்கிறது. பச்சை நிற மாரிஸ் மைனர் டாக்ஸி. நான் கட்டிலின் தலைமாட்டு சாய்வில் தலையணையை நிறுத்தி அதன் மீது முழங்கையை ஊன்றிக்கொண்டு அந்த காரை எட்டி பார்க்கிறேன். காருக்குள் இருந்து சாம்பல் நிற கோட்டும் நெருப்பு நிற டையும் அணிந்து கொண்டிருந்த என் கணவர் இறங்குகிறார். அவர் இறங்கியவுடன் அந்த கார் பின்புறம் சிறிது நகர்ந்து என் ஜன்னலுக்கு நேரே சற்று நின்று உரிமை விட்டு முன் நகர்கிறது. மாலை சூரியனின் ஒளிக்கதிர்கள் பட்டு காரின் மீது பசுமையும் பொன்னின் வண்ணமும் கூடி கலந்து குழம்பி ஏதோ ஒரு புதிய நிறம் காட்டுகிறது. என் பக்கத்தில் தூய வெண்மையான வஸ்திரங்களின் நடுவே பூவேலை செய்து பரத்தியது போல இன்று காலை இந்த காலை பிறந்த என் குழந்தை முகம் சிவக்க சிணுங்கியவாறே புறங்கையில் முகத்தை தேய்த்து கொண்டு உடல் விதைக்க நெளிகிறான். காம்பவுண்ட் அருகே அந்த கார் வெடுக்கென அந்த பள்ளத்தில் இறங்கி அலையில் மிதப்பது போல உயர்ந்து சூரிய ஒளியால் அதன் நிறம் மாறி இருக்கிறது. இப்பொழுது அதன் நிறம் பச்சையும் அல்ல, சிவப்பும் அல்ல, மஞ்சளும் அல்ல, கருப்பும் அல்ல, ஒரு புதிய நிறம். உலகில் பெயரிடப்பட்டுள்ள நிறங்கள் மிக குறைவானவைதானே. பெயரில்லாத இன்னொரு முறை அதே கலவையில் காண முடியாத, கண்டாலும் பெயர் சொல்ல முடியாத நிறங்கள் அனந்தம். சாஸ்வதமான எத்தனையோ நிறங்களுக்கு கூட பெயர் இல்லையே. குழந்தையின் உதடோரத்தில் என் மார்பில் சுரந்த அன்பின் தூய்மை ஈரம் பறந்திருந்தது. குழந்தையின் தலைமுடி என்ன மிருது, கருமையும் செம்பட்டையும் கலந்து. இது என்ன நிறம்? ரெண்டு பொருட்கள் கலந்தால் இரண்டு தன்மையும் பூர்ணமாய் மாற்றமடைந்தோ இரண்டு தன்மைகளும் சேரும் அதிகபட்ச கலப்பின் அதிகபட்ச சாயலிலோ இரண்டுமற்ற மூன்றாவது பொருளாய் அல்லது தன்மையாய் ஜொலிக்கிறது. இந்த ஜனன நியதி பிரகிருதி பொருட்கள் யாவற்றிற்கும் முக்கியமாய் நிறங்களுக்கும் நிறைய ஒன்று என்று எனக்கு தோன்றுகிறது. உன் பையன் சிவப்பு தான், நல்ல சிவப்பு என்று கூறிக்கொண்டு டாக்டர் அம்மா என்னை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டே குழந்தையின் கழுத்தோரத்தில் லேசாக நெருடுகிறாள். டாக்டர் அம்மாவை பார்த்து நான் சிரிக்கவில்லை. என் முகத்தை பார்த்ததும் அவள் முகம் வெளிரி குற்றம் புரிந்து விட்டவள் போல முகத்தை குனிந்தவாறு எனக்கு அனுதாபம் தெரிவிப்பது போல என் சோகத்தில் பங்கு பெறுவது போல என்னவோ முனகி கொண்டு போகிறாள். அவள் என்னை கடந்து போகும்போது அவளுடைய வெண்மை நிற ஓவர் கோட்டின் பாக்கெட்டில் நீட்டிக்கொண்டிருக்கும் ஸ்டெதாஸ்கோப்பின் வெள்ளி முகப்பு வெளியே தெரிந்தது. வெள்ளி என்ன நிறம்? வெள்ளையா? பால் என்ன நிறம்? வெள்ளைதானே. வெள்ளியும் பாலும் ஒரே நிறமா? எத்தனையோ விதமான நிறங்களுக்கு ஒரே பெயரா? அப்படியானால் வெவ்வேறு பெயர் எதற்கு? ஒன்றின் குறிப்பிட்ட ஒரு தன்மையை குறிப்பிடத்தானே ஒரு குறிப்பிட்ட பெயர். இதில் இத்தனை மயக்கமா, இத்தனை பேதமா? இதோ ஜன்னலுக்கு வெளியே தெரியும் இலைகள் எல்லாம் என்ன நிறம்? பச்சை என்று சொல்லுவார்கள். இவையெல்லாம் ஒரே நிறம் இல்லை, எத்தனையோ விதமாக இருக்கின்றனவே. இவற்றில் எது பச்சை? ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பெயர் ஏன் இல்லை? இந்த ஜன்னல் சட்டமும் கம்பியும் என்ன நிறம்? காணப்படும் பொருட்களின் நிறங்களை எல்லாம் கூறுவதற்கு, பெயரிட்டு அழைப்பதற்கு பாஷைக்கு சக்தி இல்லை. உணர்ச்சிகள் பேசப்படவோ உணர்த்தப்படவோ முடியாத நிலையில் மனிதன் எவ்வளவுதான் பேச கற்றுக்கொண்டாலும் ஊமையாகத்தான் இருக்கிறான். பேசாமல் இருந்தாலாவது உணர்த்தி இருக்கலாமோ என்னவோ.
பேசுவதனால் உணர்வதை உணர்த்த இயலாமல் எதையோ உணர்த்த முயல்கிறோம். உணர்ச்சியை, உண்மையை, பாஷையை மாற்றி விடுகின்றது பல சமயங்களில். இன்று காலை நான் பட்ட வேதனை, இன்பமும் துன்பமும் கலந்த வேதனையை இதுவரை நானே தெரியாத அந்த உணர்ச்சியை நான் எப்படி உணர்த்த முடியும்? என்னை போன்ற இன்னொரு தாய் உணர்வாள். அது எப்படி முடியும்? அவள் அனுபவித்ததும் நான் அனுபவித்ததும் ஒன்றாக இருக்கும் என்பது என்ன நிச்சயம்? நான் எனது அனுபவத்தை உணர்த்த முயன்றால் அவள் தனது அனுபவத்தை தான் உணர்ந்து எனது அனுபவம் அவளது அனுபவத்தை ஒத்தது என்று எண்ணுவாள். எனது உணர்ச்சிகளை அவளோ அவளது உணர்ச்சிகளை நானோ புரிந்து கொள்ள முடியாது. உலகில் எல்லோருமே அப்படித்தான். யாரும் தங்களுடைய அனுபவங்களை பிறருக்கு உணர்த்துவதில்லை. அவரவர்கள் தத்தமது உணர்ச்சிகளை தமக்குத்தாமே உணர்த்திக் கொள்கிறார்கள். இதற்கு பாஷை எதற்கு? ஒருவரின் உணர்வை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலையில்தான் பாஷை துணை அவசியப்படுகிறது. பாஷையின் மூலம் உணர்த்த முயலலாமே தவிர அதுவரை அது அவசியம்தான். ஆனால் உணர்த்திவிட முடியாது. எனது ஆத்மாவை அப்படி ஒருவருக்கு தந்து அதே போல பிறரது ஆத்மாவையும் நான் எனதாக்கி அனுபவிக்க இயலாதா? மிருகங்கள் பேசுவதில்லை. நம்மை விட ஏதோ ஒரு சக்தி மிருகங்களுக்கு கூடுதலாக இருக்க வேண்டும். அதனால்தான் அவைகள் பேசுவதில்லை. ஒன்றின் நினைப்பு மற்றொன்றை பாஷையின், பேச்சின் துணை இல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவற்றுக்கு உண்டு என்று தோன்றுகிறது. அதனால்தான் அவை நம்மை போல வாயும் நாவும் பெற்றிருந்தும் கூட பேசுவதில்லை என்று தோன்றுகிறது. நாம் மனிதர்கள் குறைப்பட்டவர்கள்தான். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அவயவம், பிறரது உணர்ச்சிகளை, நினைவுகளை புரிந்து கொள்ள ஒரு புலன் குறைவு. அந்த அவயவம் என்ன? இல்லாத ஒன்று என்னவென்று நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு இல்லை என்பதால் இல்லை என்றே சொல்லிவிடலாமா? பிறவிக்குருடனுக்கு கண் என்றால் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியுமா? பார்வை என்பது எவ்வளவு அர்த்தமற்ற பொருள் அவனை பொறுத்தவரை. அவனுக்கு இருட்டு என்பதும் வெளிச்சம் என்பதும் என்னவென்று தெரியுமா? இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் கூட வித்தியாசம் தெரியாத குருடர்களும் உண்டு. அதுபோல மனிதர்கள் எல்லோருமே பிறவியிலேயே ஒரு அவயவம். ஒருவர் உணர்ச்சியை இன்னொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய புலன் இல்லாமல் இருட்டு என்பது என்னவென்று தெரியாத குருடனை போல. இருட்டு என்ன நிறம்? கருப்பா? அப்படி என்றால் ஒளிதான் எல்லா நிறங்களும். ஒளியற்ற தன்மைதான் இருள். அப்படி என்றால் கருப்பு? ஒளியற்ற தன்மையில் விளையும் இருளின் கருப்பு ஒரு நிறம் இல்லையா? கருப்பும் ஒரு நிறம்தான். அப்படியானால் ஒளிக்கும் நிறத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்றுதானே அர்த்தம். இருட்டில் உறுத்து பார்க்கும்பொழுதெல்லாம் மத்தாப்புகள் போன்று சகல நிறங்களும் பொறியாய் பூவாய் கண் முன்னே என்னவோ சொல்கிறதே. ஒளியும் நிறமும் கண்ணுக்குள்ளே இருக்கின்றனவா என்ன? இதோ இப்பொழுது கூட நான் கண்களை மூடிக்கொண்டுதானே இருக்கிறேன். மூடிய கண்கள் எவ்வளவு அற்புதங்களை காண்கின்றன. நான் கண்களை திறந்து கொண்டேன். என் அருகில் எனக்கு பின்னால் சற்று உயர்ந்திருக்கும் எனது வலது தோளை கொஞ்சம் இறக்கி கழுத்தை திருப்பாமல் அவரை பார்க்க முடியும். சாம்பல் நிற கோட்டும் சூட்டும் நெருப்பு நிற தையும் அணிந்து நான் அவரை பார்க்கவில்லை. மனம் வரவில்லை. ஒருவேளை அவர் அழுது கொண்டோ கர்ச்சிஃபால் முகத்தை மூடிக்கொண்டோ அழுது கலங்கிய கண்ணும் சிவந்தடித்த மூக்குமாக அழுகையில் துடிதுடிக்கும் உதடுமாயே என்னை பார்த்ததும் ஓவென்று கதறினாலும் கதறி விடுவார். அவர் பக்கம் நான் திரும்பக்கூடவில்லை. எத்தனை நாள் இப்படி இருக்க முடியும்? இன்னும் 10 நிமிடங்களுக்கு பிறகு, இல்லாவிட்டால் அரை மணி நேரத்திற்கு பிறகு நான் அவரை பார்த்துதானே தீர வேண்டும். அவர் அழத்தான் அழுவார். நான் அழமாட்டேன். எதற்கு அழுவது? நமக்கு தெரியாத குறை நம்மிடம் எத்தனையோ இருக்கிறதே. தெரிந்த ஒரு குறைக்கு அழுதால் போதுமா? போர்வைக்குள்
போர்வையை தவிர வேறு ஆடை இல்லாத என் வெற்றுடலின் சருமத்தோடு அந்த வெப்ப சுகத்தில் ஒட்டி கிடந்த சிசு கையும் காலையும் என் மார்பிலும் வயிற்றிலும் எழைய எழைய தேய்த்தவாறு உடலோடு புரள்கிறது. என் உடல் முழுதும் ஒரு சிலிர்ப்பு. கண்களை மூடுகிறேன். மூடிய இமைக்குள் குமிழாக முகிழ்ந்த எத்தனை விதமான வண்ணக் குமிழ்கள் சுழல்கின்றன. அவையெல்லாம் ஒரு வகை ஆரஞ்சு நிறம் பூண்டு இடையிடையே ஜுவலிக்கின்ற பச்சையும் மஞ்சளும் வயலட்டும் ஊதாவுமாக. ஐயோ, எண்ண முடியாத பெயரில்லாத நிறங்கள், எண்ண முடியாத குமிழ்கள். அவை யாவும் ஒன்றோடொன்று சரமாய் முறுக்கி கயிறு போல வட்டமாக்கி சுழல்கின்றன. ஆ, அந்த மயக்கம்! மூடிய அந்த கண்களுக்குள் விரிந்த பெரும் வெளிக்கடலில் முகத்தில் ஒரு தாமரை மலர் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்து விடுபட்டு கீழ் நோக்கி இறங்குகிறது. இறங்கிக் கொண்டே வருகையில் ஒருவித நீள பூவாக மாறி ஊமத்தம்பூ மாதிரி இன்னும் பெரிய அளவில் சரசரவென்று கணக்கிட இயலாத வேகத்தில் கீழ் நோக்கி வருகிறது. எங்கிருந்து வருகிறது? எங்கே போகிறது? மேலேயும் ஒன்றுமில்லை, கீழேயும் ஒன்றுமில்லை. அந்தரத்தில் தான் நானும் நிற்கிறேன். அந்த பூவோடு என்னையும் பிணைத்து விட்டது போல நான் மேல் கீழாக புரண்டு கீழே போய் கொண்டே இருக்கையில் என் கனவின் நிறம் போன்ற அந்த ஆரஞ்சு வண்ண ஒளிக்கடலில் கடல் வேறு ஒளி வேறு என்ற தன்மையற்று வெளியெல்லாம் கடலாய், கடலே வெளியாய் தெரிய அதனுள் நான் அமிழ்ந்து புரண்டு புரண்டு கீழே கீழே இழுக்கப்படுகிறேன். என் கையையும் காலையும் யாரோ பின்னிக்கொண்டு என்னை மார்புற தழுவி மூச்சு முட்டுகிறது. நாசியிலும் வாயிலும் தண்ணீர் புகுந்து அடைத்து திணறி பாலு பாலு ஊ என் கூச்சல் எனது செவிகளுக்கே கேட்காமல் தண்ணீரிலிருந்து எழுந்து மேலே செல்லும் நீர் குமிழிகளாக உயர போய் வெடிக்கிறது. பிளப் 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 நீல தாமரை, பிளப் பிளப் ஆரஞ்சு தாமரை. டாக்டர் டாக்டர் என் கணவரின் குரல் தண்ணீரில் மூழ்கி கொண்டிருப்பவனின் காதுகளில் ஒலிப்பது போல எங்கேயோ வெகு தூரத்தில் கேட்கிறதே. அந்த மயக்கம் எனக்கு அடிக்கடி வருவது வழக்கம். என் கணவருக்கும் அது தெரியும். கல்யாணத்தன்று இரவு முதல் முறையாக பருவம் அடைந்த பின் ஒரு ஆடவருடன் தனிமையில் இருக்கிறோம் என்ற உணர்ச்சியும் வெட்கமும் ஒருவித புதிய அனுபவத்தை எதிர்நோக்கியிருக்கும் துடிப்பும் இளமை வெறியும் மீறி என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்த போது என் அருகில் என் உடலோடு ஸ்பரிச சுகத்தோடு உணர்ச்சி கரகரப்பான சுரபேதம் காட்டிய குரலில் சாந்தி என்ற என்னை என் காதுகளில் குடிந்து அழைத்தவாறே என் முகவாயை நிமிர்த்தி என் உடல் சிலிர்த்தவாறு தலைகீழாக தொங்கும் தாமரை நீள உருவாய் மாறி என்னையும் இழுத்து கொண்டு கீழிறங்கும் வேகம், கனவின் நிறம் போன்ற ஆரஞ்சு வர்ண ஒளிக்கடல், நான் அதில் அழிந்திக் கொண்டே பாலு வெடிக்கும் நீர் குமிழிகளின் ஓசை, பிளப் பிளப் நீலத்தாமரை, பிளப் பிளப் ஆரஞ்சு தாமரை. அந்த முதல் அனுபவம் அவருக்கு எவ்வளவோ ஏமாற்றம் தருவதாய் அதிர்ச்சியாக இருந்திருக்கும். அவர் பதட்டமடைந்த போதிலும் தன்னை சமாளித்து கொண்டு என் முகத்தில் தண்ணீர் தெளித்து கட்டிலில் கிடத்தி ஆசுவாசப்படுத்தினார். அப்பொழுது நான் கண் விழித்து பார்த்தேன். யார் அந்த பாலு? நான் விழிப்புற்றதும் அவர் என் முகத்தில் குனிந்தவாறு கேட்டார். என் கணவர் என்னிடம் பேசிய முதல் வார்த்தையே அதுதான். யார் அந்த பாலு? அவர் முகத்திலே ஒரு சோகம், ஒரு கசப்பு, ஒரு வகை ஏமாற்றம். நான் அவரை பார்த்து சிரித்தேன். அவரை பார்த்து புன்னகை செய்கையில் திடீரெனக்கு எனக்கு அந்த நினைவு வந்தது. அந்த வண்ணப்பட்டி இங்கேதான் இந்த பீரோவுக்கு நடிகை கீழ் ராயில் இருக்கிறது. எழுந்திருக்க முயன்ற போது அவர் என்னை தடுத்தார். அப்படியே படுத்திரு, என்ன வேணும்? குரலில் உயிர் இல்லாத வறட்சி. என்னை தொடாமல் கையை மட்டும் எனக்கு முன் நீட்டி மறைந்தார். நான் மீண்டும் படுத்துக்கொண்டேன். அவரது கண்கள் மட்டும், யார் அந்த பாலு? உன் காதலனா?
அவனுக்கு துரோகம் செய்துவிட்டு என்னை மணந்து கொண்டாயா? பிறகு எனக்கு துரோகம் செய்துவிட்டு காதலனோடு போய்விடுவாயா? உனது விருப்பத்திற்கு மாறாக என்னை மணந்து உன் வாழ்க்கையையும் என் வாழ்க்கையும் கெடுத்து விட்டாயா என்று கேட்பது போல இமைகள் கண்ணீரில் நனைந்து படபடத்தன. அவர் ரொம்பவும் உணர்ச்சி வயப்பட்ட சாது. அவருக்கு அழத்தான் தெரியும், பெண்களைப் போல. யார் மீதாவது கோபம் வந்தால் கூட அழுகை வந்துவிடும் அவருக்கு. அந்த இரவுக்கு பிறகு பல நாட்கள் அவர் அழுததும் உண்டு. அதற்காக நான் அவரை கேலி செய்ததும் உண்டு. நான் கோபமாக 1 மணி நேரம் அவருடன் பேசாமல் இருந்தால் அவர் முகம் வாடிவிடும். ஆமாம், என்னை தொடாமலேயே தடுத்தார். கட்டிலிருந்து எழுந்த நான் மீண்டும் படுத்துக்கொண்டு அவர் முகத்தை பார்த்தேன். ஏமாற்றப்பட்ட ஒரு குழந்தையின் பரிதாபகரமான முகம் போல இருந்தது அவரை பார்த்தபோது. இப்பொழுது எனது பயமும் வெட்கமும் குறைந்தன. இந்த மனிதர் அந்நியர் அல்லர். என் வாழ்வோடு தன் வாழ்வை பிணைத்து கொண்ட என் அன்பு கணவர் என்ற எண்ணத்தோடு அவர் ஒரு குழந்தையைப் போலவும் தோன்றினார். கள்ளமில்லாத அவர் முகம் என் மீது குனிந்திருந்தது. நான் எனது வலது கரத்தை உயர்த்தி அவரது முகவாயை தாங்கினேன். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என் கையை பற்றி முகத்தோடு அணைத்து கொண்டு, யார் யார் இந்த பாலு, உனக்கேன் மயக்கம் வந்தது என்று திக்கி திக்கி பொறாமை கொண்டு தவிக்கும் குழந்தை போல கொஞ்சம் கடுமையான குரலில் கேட்டார். எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா? எதுவானாலும் செய்கிறேன், உண்மையை சொல்லு. அதோ அந்த பீரோவில் கீழ் டிராயரில் இருக்கும் வர்ணப்பட்டியை திறங்களேன் சொல்கிறேன். அதுக்குள்ள அந்த ஓரத்தில் இருக்கும் பாருங்க வர்ணப்பட்டி, இதுவா? ஆமாம், அதை கொண்டு வாங்க. அதை திறந்து கூட பார்க்காமல் என்னிடம் கொண்டு வந்து தந்தார். நான் அதை வாங்கி திறந்தேன். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு. மூடியின் மேல் பாலகிருஷ்ணன் என்று எழுதியிருந்த எழுத்துக்களை அவர் கண்கள் வெறித்தன. பெட்டியில் வரிசையாக வண்ணக்கட்டிகள் பதிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் பல ஒரு முறை கூட பிரஷ் படாமல் புத்தம் புதியனமாக இருந்தன. 2 கட்டிகளில் மட்டும் லேசான கோடுகள், பிரஷ் ஒரு முறைப்பட்ட சுவடுகள் தெரிந்தன. ஒன்று பச்சை, மற்றொன்று சிவப்பு. பக்கத்து மேஜை மீது செம்பில் தண்ணி இருந்தது. செம்பில் மீது மூடியில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி வர்ணப்பட்டிக்குள் இருந்த பிரஷை நினைத்து பச்சை வர்ண கட்டியின் மீது லேசாக உரசியவாறு அவரை கேட்டேன். பச்சைக்கும் சிவப்புக்கும் என்ன வித்தியாசம்? பச்சைனா பச்சை நிறம், சிவப்புனா சிவப்பு நிறம். இது பெயர் வித்தியாசம். தன்மை வித்தியாசம் என்ன? பச்சை இலை மாதிரி இருக்கும், சிவப்பு ரத்தம் மாதிரி இருக்கும். இதுவும் பொருள் வித்தியாசம். தன்மை வித்தியாசம் என்ன? எனக்கு புரியவில்லை. நீ என்னமோ வளர்ற மாதிரி தோன்றுறது. நான் சிரித்தேன். இப்படித்தான் எல்லோரும் சொன்னாங்க. எனக்கு சின்ன வயதிலிருந்தே ஒரு எண்ணம். எத்தனை வயது இருக்கும் என்று எனக்கு தெரியாத வயது. நான் முதல்ல தரையோடு இருந்த ஒரு கணத்தில் புல் முளைச்சி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நடந்து தொபீர்னு உள்ளே விழுந்து விட்ட மாதிரி ஒரு கனவு கண்டேன். அதுதான் எனக்கு தெரிந்தவரை முதல் கனவு. அந்த கனவு ஏன் அதற்கப்புறம் கண்ட கனவு எல்லா கனவுகளும் ஆரஞ்சு நிறம்தான். உங்கள் கனவுகளுக்கு நிறம் உண்டா? அவர் பொறுமை எழுந்தவர் போல நெற்றியை தேய்த்து கொண்டு, அதெல்லாம் ஒன்றுமில்லை என்றார். நீங்கள் கனவு காண்றதுண்டா? உண்டு. உங்கள் முதல் கனவு என்ன? அதை சொல்லுங்கள். எனக்கு ஞாபகமில்லை. வேற ஏதாவது ஒரு கனவு சொல்லுங்களேன், கேட்போம். சிலதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு கனவு கண்டதாக தோணுமே ஒழிய ஒன்றும் நினைப்பில் இருக்காது. எதுவும் சொல்கிற மாதிரி இருக்காது. அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி கண்ட கனவுகளும் இல்லை. அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கனவுகள் சுவாரஸ்யமாக இல்லையாமே. இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனது கனவுகளில் பலவற்றை நான் எந்த நாளிலும் மறக்க முடியாது. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் கனவு காண வேண்டும் என்று நான் முன்கூட்டியே யோசித்துக் கொள்வேன். அநேகமாக ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் கண்டுவிடுவேன். ஆனால் கனவு காணாத நாட்களே கிடையாது. நான் அடிக்கடி வானத்தில் பறப்பது போன்ற கனவுகள் காண்பதுண்டு. கனவுகளில் எல்லாம் குதூகலம் தரும் கனவு இது.
தொடர்ந்து பல நாட்கள் இந்த கனவு வராதிருந்தால் பறக்கும் கனவு இன்றைக்காவது வராதா என்று ஒவ்வொரு நாளும் மனம் ஏங்க ஆரம்பித்துவிடும். பிறகு கண்டும் விடுவேன். ஆனால் பச்சை நிற கனவு, நீல நிற கனவு, சாம்பல் நிற கனவு என்றெல்லாம் காண வேண்டும் என்று நினைப்பேன். அந்த ஆசை மட்டும் இதுவரை ஈடேறவில்லை. என்னுடைய கனவுகள் எல்லாம் ஆரஞ்சு நிறம்தான். நான் சிறுமியாக இருக்கும்போது பெரியவர்களை எல்லாம் உங்கள் கனவுகள் என்ன நிறம், உங்கள் கனவுகளுக்கு என்ன நிறம் என்று நச்சரிப்பேன். என் கேள்வி அவர்களுக்கு புரியாமல் நான் உளறுவதாக நினைத்து சிடுசிடுத்து விரட்டுவார்கள். என் கணவர் என் எதிரே என்னவோ எண்ணி மனம் குழம்பி உணர்ச்சி பேதலித்து உட்கார்ந்திருந்தார். நான் என் சம்பந்தமற்ற சிந்தனைகளா? இங்கே பாருங்க, அவர் என் பக்கம் திரும்பினார். அப்போ எனக்கு 10 வயது இருக்கும். எப்போ என்று அசுவாரஸ்யமாக கேட்டார். இந்த பாலுவோட எனக்கு ஸ்நேகம் ஏற்பட்டப்போ என்றதும் அறிய விரும்பும் ஆவலோடு என் பக்கம் திரும்பினார். சொல்லு சாந்தி, சொல்லு. குரலில் என்ன பதட்டம். நான் ஃபர்ஸ்ட் ஃபாரம் படிக்கும்போது பாலுவும் என்னோடு படித்தான். 2 பேரும் ஒரே செக்ஷன். ஒரு நாள் மத்தியானம் கணக்கு வாத்தியார் வரல. அதனால் மத்தியானம் ஃபர்ஸ்ட் பீரியடு கிளாஸே நடக்கல. கிளாஸ் மானிட்டர் முதல்ல கொஞ்ச நேரம் மேஜை மேலே தட்டி சைலன்ஸ்னு கத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நாழியானப்புறம் அவனும் எல்லாரோடையும் கலந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். கிளாஸில் 4 பெண்கள் தான் நாங்கள் 4 பேரும் தனியாக ஒரு வட்டம் போட்டு பேசி கொண்டிருந்தோம். நான் பெரியவர்கள் பலரை கேட்டு அவர்கள் பதில் சொல்லாமல் அலட்சியப்படுத்திய அந்த கேள்வியை அவர்களையும் கேட்டேன். அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றே புரியவில்லை. பொதுவாக கனவுக்கு நிறம் கிடையாது என்று சொன்னால் ஒருத்தி கனவுனா என்ன, நான் ஒரு கனவு கூட கண்டதில்லையே, அது எப்படி இருக்கும் என்று கேட்டாள். எதுக்கும் பாய்ஸை கேட்டு பாருன் என்றால் ஒருத்தி. நான் எழுந்து நின்று எல்லா பையங்களையும் கூப்பிட்டேன். நான் கிளாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ங்கிறதுல கொஞ்சம் மதிப்பு. டே சாந்தி என்னமோ சொல்ல போகிறாடா, கதை சொல்ல போகிறாள் போல இருக்கிறது என்று பிள்ளைகள் எல்லாம் மௌனமாக என் பக்கம் திரும்பி உட்கார்ந்தனர். நான் அவர்களை பார்த்து கேட்டேன், நீங்கள் கனவு காண்பது உண்டா? ஓ உண்டு, ஒற்றை குரலில் பெரும் கோஷமாக கூவினார்கள் எல்லோரும். உங்கள் கனவுகளுக்கு நிறம் உண்டா? பதில் இல்லை. ஒரு குரல் மட்டும் ஒலித்தது. நிறமா? அப்படின்னா கலர், சோடா கலர், கிரஷ் கலரா? கிளாஸ் பூராவும் ஹோ என்ற சிரிப்பு, இறைச்சல். பக்கத்து கிளாஸ் வாத்தியார் ஓடி வந்து, என்ன சப்தம்? இன்னொரு தடவை சப்தம் வந்ததோ பிச்சு போடுவேன் பிச்சு என்று பிரம்பி ஆட்டி விட்டு போனார். கிளாஸ் மறுபடியும் அமைதியில் ஆழ்ந்தது. இந்த பாலு இருக்கான, அவனுக்கு அப்போ 12 வயது இருக்கும். அவன் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய கண்கள் ரொம்ப அழகு. கருப்பு விழி இருக்கே, அதில் நட்சத்திரம் மாதிரி மின்னும். அவன் என்னை கூப்பிட்டான். நான் சத்தம் பண்ணாமல் எழுந்து அவன் டெஸ்க்கு கிட்டே போனதும் நகர்ந்துக்கிட்டு எனக்கு இடம் கொடுத்தான். நான் உட்கார்ந்ததும் அவன் மெதுவான குரலில் சொன்னான், நீ சொல்கிறது நிஜம்தான் சாந்தி, என் கனவுக்கு நிறம் உண்டு. நிஜமாவா? நிஜம்தான். என்ன நிறம்னு சொல்லிட்டா? நீலம். ஆமாம், நீலம்னா ஒரே கருநீலம் இல்லை, இதோ இந்த சட்டையில் இந்த மாதிரி லைட் நீலம் என்று தன் சட்டையை காண்பித்தான். அந்த நிறத்தில் கனவு கண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் கற்பனை செய்து பார்த்தேன். எப்பவும் அதே நிறம்தானா? மாறுமா? ஓ மாறும், எப்பாவது தான் மாறும். பச்சை, ஆரஞ்சு, கருப்பு கூட. ஆனால் அதெல்லாம் எப்போவாது தான். எனக்கு நீலம்தான் பிடிக்கும். உனக்கு எந்த கலர் பிடிக்கும்? எனக்கு எல்லா கலரும் பிடிக்கும். ஒரே ஒரு கலர் தான் பிடிக்காது. என்ன கலர் என்றான் பாலு. ஆரஞ்சு. உன் கனவு என்ன கலர்? ஆரஞ்சு. ஆரஞ்சு பிடிக்காது நீ? ஆமாம், கனவு பிடிக்குமே. அன்னைக்கு ஏற்பட்ட இந்த சந்தோஷத்தை நினைச்சால எனக்கு உடம்புல ஒரு குதூகலம் பிறக்குது. எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொன்னேன், கேளுங்க, இவன் கனவுக்கு கூட நிறம் உண்டாம். நீல நிறம், எனக்கு ஆரஞ்சு. நான் சொல்வதை சிலர் நம்பினார்கள். பலர் நாங்கள் பேசிக்கொண்டே புழுகுகிறோம் என்று நினைத்தார்கள்.
வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடமும் அப்பாவிடமும் எல்லாம் பாலுவை பற்றி சொன்னேன். அவன் கண்களை பற்றி சொன்னேன். அவன் கனவை பற்றி சொன்னேன். உனக்கு ஏத்த இன்னொரு கிறுக்கு போல இருக்கு என்று அப்பா சிரித்தார். என்னை போல மன இயல்பும் கனவில் லைப்பும் உள்ள ஒரு தோழன் கிடைத்த மகிழ்ச்சி எனக்கு. அவன் வீடு அடுத்த தெருவில் இருந்தது. எப்பொழுது பார்த்தாலும் நம் வீட்டில் தான் இருப்பான். நாங்கள் இருவரும் படிப்பதோ விளையாடுவதோ கிடையாது. எங்கேயாவது யாரும் வராத ஒரு தனி இடத்திற்கு, இருட்டிற்கோ மூளைக்கோ சென்று உட்கார்ந்து கொண்டு கனவுகளை பற்றி பேச ஆரம்பித்து விடுவோம். என்னென்ன கனவுகள்! அதெல்லாம் சொல்லி மாளாது. ஒரு நாள் அவன் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த வண்ணப்பட்டியை கொண்டு வந்தான். புத்தம் புதிது. அவனுடைய மாமா வாங்கி கொடுத்தார். அப்போ நிறங்களை பற்றி ரொம்ப நாளாக என் மனசில் தோன்ற ஒரு சந்தேகத்தை அவன்கிட்ட சொன்னேன். நான் யார்கிட்டையும் அதை கேட்டதில்லை. ஏன்னா அதை கேட்கவே என்னால் முடியவில்லை. கேட்டப்போ யாருக்கும் கொஞ்சம் கூட புரியல. எனக்கே நான் உணர்ந்ததை சரியாக உணர்த்த முடியவில்லை என்று தோன்றியது. அப்பத்தான் எனக்கு அந்த யோசனை தோணியது. நாம் உணர்றத இன்னொருத்தருக்கு கொடுத்து அவங்க மனசை நான் அனுபவிக்க முடிஞ்சா, அப்படி அனுபவிக்கிற என் மனசை அவங்க அனுபவிச்சு மறுபடியும் அவங்க மனசை நான் அனுபவிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு. அப்போ பேச வேண்டிய அவசியமே இருக்காதே. மாடுகளுக்கும் மிருகங்களுக்கும் அப்படித்தான் இருக்கணும். அதனால தான் மிருகங்கள் பேசுறதில்லை. நம்ம விட அது வசதி தான். அதுக்கிட்ட கூடுதலாக ஒரு அவயவம் இருக்கணும். அது என்ன நமக்கு எப்படி தெரியும்? இருந்தது இல்லாமல் போனால் தான் தெரியும். இல்லாதது எப்படி இருக்கணும்னு நம்மளால சொல்ல முடியுமா என்ன? பிறவி குருடனுக்கு கண்ணுன்னா என்னன்னு தெரியுமா? பிறவி செவிடனுடன் பரிபூர்ண செவிடனுக்கு ஊசைன்னா என்னன்னு தெரியுமா? ஆமாம், நாமெல்லாம் பேச தெரிஞ்சு ஊமை, கேட்க தெரிஞ்சு செவிடு, கண்ணிருந்தும் குருடு. ஏன்னா இன்னொருத்தர் பார்க்கறத அவங்க மாதிரியே நம்மால் பார்க்க முடியாது. அவங்க கேட்குற மாதிரியே கேட்க முடியாது. எல்லோரும் மனுஷனை போல இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்காங்க. எல்லோரும் பேசினாலும் குரலுக்கு குரல் வித்தியாசம் இருக்கிற மாதிரி எல்லோருடைய உணர்ச்சியிலும் ருச்சியிலும் வித்தியாசம் இருக்கத்தானே வேணும். இந்த மாதிரி உணர்ச்சியிலே நான் என்னை மறந்து பேசிக்கொண்டிருந்த போது அவருக்கு சகிக்கவில்லை. என் ஆத்மாவை தனதாக்கி எப்படி அவரால் பார்க்க முடியும்? போரும் பாலுவிடம் நீ என்ன கேட்ட இன்னைக்கு என்றார். எனக்கு என்னவோ பாலு அதை புரிஞ்சுண்டு முடியும்னு தோணிச்சு. கேட்டேன், உங்களுக்கு புரியுறதா சொல்லுங்க. என் கண்களுக்கு பச்சை எப்படி தோணுது அந்த மாதிரி சிவப்பு உங்களுக்கு தோணுது. சிவப்பு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பச்சை உங்களுக்கு தோன்றுறது. கருப்பு தோன்ற மாதிரி நீலம், நீலம் தோன்ற மாதிரி கருப்பு. இப்படி எல்லா கலரும் எல்லாருக்கும் வெவ்வேறு மாதிரியாக தோணுது. ஒருத்தருக்கு தோன்றுகின்ற மாதிரி இன்னொருத்தருக்கு இல்லை. அப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி உணர்ந்தா அது பெரிய அதிசயம். ஒருத்தரை மாதிரியே ஒரே அச்சா ரெண்டு பேர் இருக்கிறப்போ, ஆனால் பழகி நமக்கு பெயர் மட்டும்தான் ஒற்றுமையாக போச்சு. ஆமாம், அது பச்சை, இது சிவப்புன்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உணர்றது வேற. இப்படி எனக்கு தோணுது. உனக்கு இது புரியுதா என்று கேட்டேன். சாந்தி இன்னும் ஆச்சரியத்தோடு என்னை பார்த்தான். சாந்தி, உனக்கு எனக்கு எவ்வளோ ஒற்றுமை இருக்கு தெரியுமா? இந்த நினைப்பு எனக்கும் தோணினதுனால தான் கலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு உன்னை கேட்கலாம்னு ஓடி வந்தேன் என்றான் பாலு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு மேல் பேச தோன்றவில்லை. ரெண்டு பேரும் விழுந்து சிரித்தோம். அந்த சந்தோஷத்திலே பார்க்கிறவர்களுக்கு அர்த்தமில்லாமல் இருக்கும் அந்த சிரிப்பு. அதற்கு அர்த்தம் எங்கள் ரெண்டு பேர் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மனசுக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும், என் மனசுக்கு தெரியும், அவன் மனசுக்கு தெரியும். அப்புறம் திடீர்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நிஜமாகவே அவனுக்கு தோன்ற மாதிரி எனக்கு தோன்றதான் பார்க்கறதுக்காகத்தான் இதோ பாருங்க, இந்த கலர் பாக்ஸ் இருந்து இதை போட்டிருக்க ரெண்டு கோடு, ஒரு பச்சை கோடு, ஒரு சிவப்பு கோடு, இது ரெண்டையும் போட்டு விளக்கி சொன்னான் என்று சொன்னதும் என் கணவர் அந்த கோடுகளை உற்று பார்த்தார். நான் பிரஷில் தண்ணீரை நனைத்து கொண்டு கலரில் தோய்த்து
அந்த கலர் கோடுகள் மீது இன்னொரு கோடு இழுத்தேன். அவன் என்னிடம் விளக்கிய விஷயத்தை சொன்னேன். இன்னும் கொஞ்சம் தெளிவாக விளக்கினேன். இது பச்சை, இது சிவப்பு இல்லையா? நாம் இருவரின் பெயரிலும் ஒற்றுமையாய் இருக்கிறோம். ஆனால் நான் பச்சை என்று சொல்வதை நீங்கள் பச்சை என்று சொன்னாலும், நான் சிவப்பை உணர்வது போல நீங்கள் பச்சையை உணர்கிறீர்கள். அதே மாதிரி நம் இருவரும் சிவப்பு என்று ஒன்றை சொன்னாலும், நான் பச்சை உணர்வது போல நீங்கள் சிவப்பை உணர்கிறீர்கள். பாஷையில் நாம் ஒன்றுபட்டாலும் உணர்ச்சியில் உணரும் தன்மையில் வேறுபடுகிறோம். ஒவ்வொரு மனிதனிலும் இருந்து இன்னொருவன் வேறுபடுகிறான். பாலு அன்று சொல்லி எனக்கு விளக்கிய அந்த விஷயம் இன்று வரை தெளிவுற நான் கூறிய போதிலும் அவர் புரிந்து கொள்ளவில்லை. ஓ மை குட்னஸ், ஏன் அப்படியெல்லாம் உணர வேண்டும்? பைத்தியக்காரத்தனமாக இல்லை என்று தலையில் கை வைத்து கொண்டார் அவர். நான் பாலுவை பற்றி தொடர்ந்து சொன்னேன். அன்னைக்கு சாயங்காலம் நானும் பாலுவும் பார்க்குக்கு போனோம். நம்ம தெருக்கோடியில் ஒரு தாமரை குளம் இருக்குல்ல, காலை நேரத்தில் அந்த பக்கம் போனால் ரொம்ப அழகாக இருக்கும். நாளைக்கு காலையில் அந்த பக்கம் போவோமா? போகலாம், நீ மேலே சொல்லு. நாங்கள் சாயங்காலம் போனோமா, பூவெல்லாம் குவிஞ்சிருந்தது. குளத்தின் நடுவே ஒரு பூ, பெரிய பூ ஒன்று குவிஞ்சிருந்தது. இப்போவே இவ்வளவு நன்னா இருக்கே, மலர்ந்தா எப்படி இருக்குன்னு கேட்டேன் நான். ஏன், இப்போ நன்னா தான் இருக்கு, மலர்றதுக்கு முன்னாடி அது அழுகி போனாலும் போயிடும், நான் பறிக்கட்டுமா என்றான் பாலு. வேணாண்டா, அது ரொம்ப ஆழத்தில் இருக்குன்னு. நான் சொல்கிறத கேட்காம இல்லை இல்லை கிட்ட தான் இருக்கு தண்ணி என்று தண்ணியில் இறங்கினான். பாலு, வேண்டாம்டா, அது ஆழத்தில் இருக்குன்னு நான் கத்தினேன். அவன் இடுப்பளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு என்னை திரும்பி பார்த்து சொன்னான், இது நீளமா இருக்குடி, நீலத்தாமரை. நீளமா தாமரையா? அவன் முகத்தை பார்க்கின்றப்போ இனிமே இந்த முகத்தை பார்க்க முடியாது போல இருக்கேன்னு ஏனோ ஏனோ தோணுச்சு எனக்கு. அப்பவே அவன் தொபுக்குன்னு தண்ணியில் சரிச்சிட்டான். தலை வர முழுகிடுச்சு. தாமரை மட்டும் மாதிரி அவன் கை மட்டும் என்னை வா வான்னு கூப்பிட்டது. பாலு ஊ என்று அழ ஆரம்பித்தேன் நான். தூரத்தில் இருந்து என் அழுகை குரலை கேட்டு ஒரு ஆள் திரும்பி பார்த்தான். நான் 2 கைகளையும் ஆட்டி அவனை கூப்பிட்டுக்கிட்டே அழுதேன். அதற்குள் பாலுவின் கையும் தண்ணீருக்குள்ளே மறைஞ்சு போச்சு. என்னை மறந்த ஆவேசத்தில் நானும் குளத்தில் இறங்கி விட்டேன். தண்ணீரிலே கொஞ்சம் நடந்ததும் பாலுவின் கை என் கையில் பட்டது. நான் அவன் கையை எட்டி பிடிச்சேன். வாடா பாலு, வீட்டுக்கு போகலாம், அம்மா திட்டும், வாடா போகலாம் என்று அழுது கொண்டு அவனை இழுத்தேன். என் கையை அவன் சுண்டி இழுத்தான். வெடுக்கென நானும் தண்ணியில் சரசரவென்று போய்விட்டேன். அவன் கையும் காலும் தண்ணிக்குள்ளே தவிச்சு என்னை இருக்க பிடிச்சு கட்டி அணைச்ச மாதிரி. ஐயோ, எனக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சுது. அப்போ என் கண் முன்னாடி ஒரே ஆரஞ்சு வர்ணம் தெரிஞ்சுது. மேலே இருந்து ஒரு தாமரை சரசரன்னு கீழே இறங்கி நீளமா ஊமத்தம்பூ மாதிரி ஆகி என்னை இழுத்துண்டு நானும் அதன் பின்னோட கீழே கீழே போனேன். என் காதுகளுக்குள் நீலத்தாமரை பிளப் பிளப்னு தண்ணி சத்தம். அதுக்கப்புறம் பல நாள் படுக்கையில் கிடந்து எழுந்தப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. பாலுவும் நானும் ஒருத்தர் தழுவிக்கொண்டு தண்ணீரில் முழுகினப்போ எங்களை ஓடி வந்து ஒரு ஆள் காப்பாற்றினானாம். அவன் என்னை மட்டும்தான் காப்பாற்றினானாம். பாலு என்னை இருவி தழுகிக் கொண்டே செத்து போய் விட்டான். இதை சொல்லி முடிக்கும்போது நானும் அழுதேன், அவரும் அழுதார். அந்த குளத்து சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு அடிக்கடி இந்த மயக்கம் வரும். அந்த பாலு சாகாமல் இருந்திருந்தால் நீ அவனைத்தானே கல்யாணம் செய்து கொண்டிருப்ப என்றார் என் கணவர். எனக்கு எப்படி தெரியும்? என்னை பொறுத்த வரைக்கும் பாலுன்னா அழகான முகம், நட்சத்திரம் பதிச்ச கண்ணும் உள்ள ஒரு 12 வயது பையன்தான் கண் முன்னே நிற்கிறான். சாந்தி, உன் மனசு புண்படிக்கிற மாதிரி ஏதாவது கிடந்தா என்னை மன்னிச்சுடு. நான் அவர் வாயை பொத்தினேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, சொல்லு சாந்தி. நான் வெட்கத்துடன் தலை குனிந்து கொண்டு மெல்லிய குரலில் அவர் காதில் சொன்னேன், நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் பாலுன்னு தான் பேர் வைக்கணும் என்று சொல்லும்போது
என் கண்முன்னே கடைசியில் நான் கண்ட பாலுவின் முகம் குளத்தின் நடுவே தாமரை மொட்டுக்கள் சூழ்ந்திருக்க தெரிந்தது. அவன் கண்களில் நட்சத்திரம் பதித்து மின்னுவது போல இருந்தது. என் கனவில் நிறம் போன்ற உஷத்கால வானில் வண்ண பேதங்கள் நான் லயித்திருந்த நேரத்தில் எனக்கு வலி ஆரம்பித்தது. காலை 7:30 மணிக்கு குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை என்ற குரல். என் நெஞ்சு குழியில் பாலு என்ற வார்த்தை துடித்தது. அந்த வேதனை சுகத்தில் மயங்கி கிடந்த நான் என்னை சுற்றிலும் ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருப்பதாக உணர்ந்தேன். எங்கேயோ கண் என்ற குரல், அதிலும் ஏதோ விபரீதம். என்ன என்ற கேள்வியோடு விழித்தேன். என் பக்கத்தில் குழந்தை படுத்திருந்தான். நட்சத்திரங்கள் மின்னும் அந்த விழிகளை பார்ப்பதற்காக அவன் இமைகளை விலக்கி கண்ணுக்குள் பார்த்தேன். ஓ, அவன் கண்களில் கருப்பு விழிகளையே காணவில்லை. எனக்கு தலை சுற்றியது. வெறும் வெள்ளை விழிகள். கண் என்றால் என்னவென்று தெரியாத பிறவியா? நான் அழுதேன். பகல் முழுதும் அழுது கொண்டே இருந்தேன். கண் இருந்தால் தான் என்ன, எது பச்சை எது சிவப்பு என்று சொல்ல முடியவில்லை. என் மகனாலும் சொல்ல முடியாது. அந்த கண்களை கொண்டே அவன் என்னென்ன அற்புதங்களை உணர்வானோ. கண் படைத்ததாக சொல்லிக்கொள்ளும் நாமெல்லாம் காண முடியாததையெல்லாம் அவன் தனக்குள்ளே கண்டு கொள்ள முடியுமோ என்னவோ. காண்பதையெல்லாம் உணர்வதையெல்லாம் சொல்ல முடியாத ஊமையாக கிடக்கும் என்னை விட அவன் பாக்கியசாலியா என்ன? ஆமாம், அவன் கனவு காணப்போவதும் இல்லை, கண்டறிந்ததை கூற முடியாமல் தவிக்கப் போவதும் இல்லை. அவன் குருடனும் இல்லை, ஊமையும் இல்லை. திறந்த கண்களை மூடினாலே எவ்வளவு நிறங்கள் தெரிகின்றன. என் பின்னே வந்து உட்கார்ந்திருக்கும் கணவர் அழுகிறாரா? நான் அவரை பார்க்காமல் கண்களை மூடியிருந்து மயக்கம் தெளிந்து பின் கண்களை திறந்தபோது அவர் என் முகத்திற்கு நேரே குனிந்திருக்கிறார். நான் திரும்பி என் குழந்தையை முத்தமிடுகிறேன். அவர் கண்கள் கலங்கி அழுகையை அடக்கி கொண்டு என்னை பார்த்து வலியை சிரிக்கும்போது அவர் உதடுகளில் அழுகைதான் துடிக்கிறது. என் குழந்தைக்கு கண்ணே தெரியாதா? அவனால் எந்த நேரத்தையும் பார்க்கவே முடியாதா? கனவு கூட காண முடியாதா? நான் துக்கத்தில் அடக்கி கொண்டு கேட்டாலும் கண்களில் கண்ணீர் பருகுகிறது. அவன் எதையாவது கண்டிருந்தால் தானே அதை பற்றி கனவு காண முடியும் என்றது மனசு. காண்பது என்றால் என்ன? நமக்கே தெரியாத குறை நம்மிடம் எத்தனை இருக்கிறதோ அதுபோல நமக்கு தெரிந்த குறை ஒன்று என் மகனுக்கு ஏற்பட்டிருக்கிறது. தெரிந்த குறைக்கு அழுதால் போதுமா? தெரியாத குறைகளுக்கு நான் அழுகிறேன். கண்கள் வேறு எதற்குத்தான் இருக்கின்றன? என் மகனும் அழுகின்றான். அவனுக்கும் கண்கள் இருக்கின்றன. அமுதசுரபியில் 1960 வந்ததா இதில் போட்டு இந்த புத்தக தொகுப்பில் போட்டிருக்கு. ஜெயகாந்தன் அவர்களுடைய நிறங்கள். என்ன ஒரு கதை! இதுவே கொஞ்சம் பெரிய கதை. இதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. முதல்ல சின்ன பிரியாம்பிள் கொடுத்ததோடு சரி. சின்ன ரிக்வஸ்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச். வழக்கம் போல் அந்த கதைகளை கேட்டு ரசிப்பீர்கள்னு சொல்லுவேன். ரொம்ப வசதியான கதை, ரொம்ப அதை பற்றி பேசப்பட்ட கதையும் கூட. ஒரு சேஞ்ச். இந்த கதையை கேட்டு மாத்திரம் இல்லாமல் உணர்ந்தும் ரசிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.